ஐயோ ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு புரோகிதரை பலி கொடுத்துட்டாங்க. புரோகிதரை கொண்டுட்டாங்க. சாஸ்திரி கார் ஏத்திட்டு போயிட்டாரு. இனிமே நீங்க இங்க இருந்தா உங்க தலையும் போயிடும். கேஸ் ஆயிடும், போலீஸ் வரும். ஐயோ, இங்க இருந்து ஓடிடுங்க. யோ மணிகண்டா, ஓடியா. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா எல்லாமே நம்ம தலைமையில தான் வந்து விடும். அப்புறம் மொத்தமா உள்ள போக வேண்டியதுதான். ஐயா இருக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாது. நீ சும்மா இரு. ஏன் இப்படி எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்க? ஏய் மணிகண்டா, நாளைக்கு சக்கராபுரிக்குள்ள போறதுக்கு முகூர்த்தம் கிடைச்சாச்சு. நாளைக்கு விடிய காலையில 4 மணிக்கு எனக்கு முகூர்த்தம் இருக்கு. அப்ப நான் ஊருக்குள்ள போவேன். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. ஊரு மட்டும் இல்ல, அந்த திரிபுர சுந்தரியோட கோயிலுக்குள்ளயும் நான் போறேன். ஐயோ கடிக்கி ஐயா, ஏற்கனவே அந்த சாஸ்திரிகள் புரோகிதர் மேல கார் ஏத்திட்டு போயிட்டாரு. அந்த ஆளு செத்து போயிட்டாரு. இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்ம தலை தான் உருளும். ஓடிடுங்க. நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து ஓடிடுங்க. ஏய் மாதவா, அதெல்லாம் கண்கட்டு விளையாட்டு. உனக்கு புரியாது. அங்க போய் பாரு. எந்த புரோகிதனும் இருக்க மாட்டான், பணமும் இருக்காது. எல்லாம் கண்கட்டு. தேவையில்லாம பதட்டப்பட்டு எங்க எல்லாரையும் திசை திருப்பாத. போய் இங்கிருந்து. ஏதோ நல்ல எண்ணத்தோட வந்து சொன்னேன். இந்த மந்திரவாதி சவகாசம் எனக்கு எதுக்கியா? நான் திருந்த மாட்டேன். பெருசா பணம் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டேன். கடைசியில நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, நீங்க உள்ள போக கூடாதுன்னு தானே அம்மன் தடை போட்டாங்க. இந்த பூமியில எனக்கு எதுவுமே தடை கிடையாது. பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கும். நம்ம பாதையை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் அந்த அம்மனுடைய சிருஷ்டியா இருந்தா நாம எல்லாரும் அந்த அம்மனுடைய குழந்தைகள். அம்மனுக்கு எல்லா குழந்தைகளும் சமந்தான். எந்த குழந்தையையும் அவ விரோதியா பார்க்க மாட்டா. அப்படின்னா அம்மன் உங்களுக்கு இப்ப வழி விட்டுருவாங்களா? குழந்தைங்க மாதிரி நாமளும் அடம் பிடிக்கணும். முதல்ல தடை போடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாங்க. நாம கொஞ்சம் அதிகமா அடம் பிடிச்சிட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கேட்டதை கொடுத்துருவாங்க. இது அம்மன் கொடுத்த உயிர். எடுத்துக்கிறதா இருந்தா அவளே எடுத்துக்கட்டும். எந்த தாயும் தான் குழந்தைய சாகடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு தெரியும். உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீங்க அம்மனுக்கு எதிரியா, பக்தரா, சேவகரா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஐயா. அதனாலதான் இங்க நீ எனக்கு சிஷ்யா, நான் உனக்கு குரு. தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நேரம் இருக்கு. நாளைக்கு நான் ஊருக்குள்ள போறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சு வை. அந்த மகமாயி எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தே ஆகணும். சுந்தரி, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் மனசில் வச்சுக்காத என்ன. என் கூட அம்மாவும் வந்திருக்கா. ஆனால் இங்கே சூழ்நிலை எப்படி இருக்குமோ என்னவோன்னு உங்கள் அம்மாவை வேதவல்லி வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு போகலாமா? நீ செஞ்சது சரியா? இனிமே நான் எப்படி இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? எனக்கு அப்புறம் இந்த கோவிலோட தர்மகர்த்தாவா இருக்க போற நீ கொஞ்சம் கௌரவமா மரியாதையா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி சுந்தரியை இழுத்துக்கிட்டு போய் கோயில வச்சு தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ற. நீ செஞ்சது சரியா? ஏன்பா என் கல்யாணம் நின்னு போச்சு? கல்யாணம் நிக்கல, தள்ளி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அம்மன் திருவிழா நடக்கட்டும், ஸ்ரீசக்கர உற்சவம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணலாம்னு. உற்சவ நேரத்துல இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதான். இதையெல்லாம் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க. தெரிஞ்சிருந்தோம். அவ்வளவு என்னடா அவசரம்? இன்னும் எவ்வளவுதான்ப்பா போய் சொல்ல போறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும்பா.
என்ன தெரியும் உனக்கு? என்னோட கல்யாணம் தள்ளி போடல, ரத்து பண்ணிருக்கீங்க. எதுக்குப்பா? சில விஷயங்களை, சில உண்மைகளை சொல்லவே முடியாது. என்னோட கல்யாணம் என்னோட வாழ்க்கைப்பா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முகூர்த்தம் எல்லாம் குறிச்சதுக்கு அப்புறம் ஊரே எங்களை புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ற நேரத்துல எனக்கே தெரியாம என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களேப்பா. ஏன்பா அப்படி பண்ணீங்க? சில நேரத்துல அந்த தெய்வத்தோட முடிவுகளை மனுஷங்களால மீற முடியாது. வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு மனைவியா ஆக போறவளுக்கு கூட உண்மை என்னன்னு தெரியும்பா. அந்த பங்காரிக்கு கூட உண்மை என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு மட்டும் உண்மை தெரியாம போச்சு. சாக போற விஷயம். என்ன சொல்ற? சாக போற விஷயம் சுந்தரிக்கு தெரியுமா? அந்த செருப்பு கடைக்காரனுக்கு கூட தெரிஞ்சிடுச்சுங்கும் போது இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கணுமே. அதான்ப்பா நானும் சொல்றேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எதுவுமே மிச்சம் இல்ல. இனி இதுக்கு மேல என்கிட்ட எந்த ஒரு உண்மையும் மறைக்க கூடாது. சாக போறவனுக்கு தவிர வேற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்குப்பா. நான் சாக போற விஷயம். எப்படியோ அந்த துஷ்டங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டாளே என் தாய் திருப்புர சுந்தரி, அதுவே போதும். சும்மா இருமா, உன் தாய் எதுவும் செய்யல. அவ ஒரு குத்துக்கல்லு. கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. எங்க அந்த சச்சிதானந்த உன்னை வற்புறுத்தி உன் கழுத்துல தாலி கட்டிடுவானோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அப்படியெல்லாம் வற்புறுத்தி என்ன அடக்க முடியாதுன்ற விஷயம் அவனுக்கு தெரியலமா. நீ வேண்ட உன் தாயே என் முன்னாடி கையை கட்டிட்டு உட்காந்துருக்கா, அவளாலேயே என்ன அடக்க முடியல. அப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா. எப்படியோ அந்த அம்மனோட அருளால நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்ட பத்தியா, எனக்கு அதுவே போதும். பெரியவங்கள பார்த்தா ரொம்ப பயபக்தியோட நல்லபடியா நடந்துக்கிற பையன். திடீர்னு ஏன் சச்சிதானந்துக்கு இவ்வளவு கேவலமான புத்தி வந்தது? யாருக்கு எப்போ எப்படி புத்தி மாறும்னு யாருக்கு தெரியும் லலிதா? அம்மா, அம்மா எங்க? வருத்தத்தோட ஒரு மூலையில படுத்திருக்காங்க. ஏன், என்னாச்சு? வித்யா சண்டை போட்டுட்டு போயிட்டானா. சண்டையா? எதுக்கு? சச்சிதானந்தம் ஒரு அல்ப ஆயுசு, அதனால அவங்க அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னு சொல்லியும் கூட நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க சுயநலத்துக்காக சச்சிதானந்தனை பலி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டானா. வித்யாசங்கரன் எப்படின்னு அம்மாக்கு தெரியும்ல, எதுக்காக அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணணும்? உங்க எல்லாருக்கும் என்னால ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான். ஒரு வகையில நான் ஒரு கீ கொடுக்கிற பொம்மை. நீங்க கீ கொடுத்த உடனே நான் ஆட ஆரம்பிக்கணும். உங்க பாரத்தை இறக்கி வைக்க என்னை கட்டி போட முயற்சி பண்றீங்க. கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கணும். என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்ற கவலையை விட உங்களுக்கு உங்க கஷ்ட நஷ்டம் தான் முக்கியமா படுது. குறைஞ்சபட்சம் கூட பிறந்தவன் வித்யாவது என்ன புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுந்தரி. உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீ வாழலாம். உன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு யாரும் குறுக்க வராம நான் பாத்துக்கிறேன். உனக்கு விருப்பம் இல்லாம நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏன் பொண்ணுமா?